ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு அந்த கீழே சப்போர்ட் ஏரியா கிட்டே வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நான் நிறைய எதிர்பார்த்தேன். நான் சப்போர்ட் எடுக்கலை. அந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணி கீழே வர மாதிரி அங்கே சிம்பிள் காமிக்குது. சரி, அதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ரீசன் ஏன் சார் நான் பார்த்தேன், நீங்கள் ஏன் சார் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பையர்ஸ் டாமினேட் பண்ணி ட்ரை பண்ணாங்க நம்மளுடைய 0.5% அங்கேருந்து ரீடெஸ்ட்மெண்ட் லெவலில். ஸோ வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பையிங்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். பையிங்கான வாய்ப்புகள், அதாவது இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா ஒரு ஹையை உடச்சி மேலே ட்ராவல் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் இங்கேருந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் கிடைக்கல. சப்போஸ் நேரத்தில் பையிங் என்ன எடுத்திங்கன்னா உங்களுடைய எஸ்எல் மேபி ட்ரிகர் ஆகிருக்கலாம். ஆக்செப்ட் பண்ணிங்க, தப்பில்லை. ஏன்னா நம்ம வின்னிங் வந்து பிடிச்சோம், ஸ்டாப் லாஸை வந்து பிடிக்காதையும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி கிடையாது. அதாவது ஒரு ட்ரேடிங்கில் வந்து டார்கெட் எஸ்எல் ரெண்டுமே வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அந்த எப்போல்லாம் ஸ்டாப் லாஸ் அடிக்குது, அந்த ஸ்டாப் லாஸ் மேலே வெறுப்பை வந்து அது மேலே காமிக்காதீங்க, ஸ்டாப் லாஸ் மேலே. ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் தான் உங்களுடைய அடுத்த லெவலில் கொண்டு போகிற ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே. இந்த இடத்துல ஓவர் ட்ரேடிங் பண்ணதோ எமோஷ்னல் அப்ளை பண்ணுறதோ வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ரைட், சரி. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன சார் இங்கேருந்து ஒரு மூவ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து 0.618 இதுதான் வந்து ஃபைனல் ஹோப் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சப்போர்ட் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபைனல் சப்போர்ட். ஓகே. ஸோ இந்த சப்போர்ட்டும் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வியூவை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா 200 EMA லைனுக்கு கீழே வந்து ட்ராவல் ஆகுது. கொஞ்சம் பிளானை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இந்த லெவல் கீழே வந்து இந்த சப்போர்ட்டில் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்றப்போ நம்மளுடைய பிளானை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இந்த சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கிற வரலும் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ஆனால் இங்கேயே சப்போர்ட் எடுக்கணுமா இருந்துச்சு, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஒரு லெக்கு க்ரியேட் பண்ணிக்குது, அகைன் வந்து இன்னொரு லெக் க்ரியேட் பண்ணி மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம லெவல்ஸ் அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,960, 26,000 இந்த 2 லெவல் வந்து ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இது 2 லெவலும் ப்ரைஸை மூவ்மெண்ட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே. அதேமாதிரி கிஃப்ட் நிஃப்டி கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிட்டில் பிட் வந்து ஒரு பாசிட்டிவ் தான் காமிக்குது. கிட்டத்தட்ட 30.20 பாயிண்ட் அந்த ஒரு ஸ்டேபிளாக இருக்குது, நிற்குது. லெட்ஸி பார்க்கலாம். இது உண்மையிலே அந்த பையர்ஸ் வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்களா, இல்லை வந்து இங்கேருந்து செல்லர்ஸ் ட்ரை பண்ணாங்களா. ஸோ மார்க்கெட் டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுதா அப்படின்னு, அதாவது பெரிய டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் இந்த நெக்லைன் கட் ஆகிட்டு கீழே வருதா, டவுன் சைடுக்கான பிளான் வருதா அப்படின்னு நம்ம இந்த ஏரியாவுக்கு அப்புறம் தான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். 25,720 கீழே தான் வந்து அந்த மாதிரிலாம் பிளான் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புல் பேக்காக தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இந்த மார்க்கெட்டு ப்ரைஸ் இங்கே சஸ்டன் ஆகி நின்று லிட்டில் பிட் மார்க்கெட் மூமெண்ட் ஆகுதா, இந்த 2 லெவல், அதாவது 25,960, 26,000 2 லெவலில் நோக்கி பயணிக்குதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓகே. ஸோ என்னோடய வியூ என்னென்னா இந்த 2 லெவல் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் மாதிரி 2 லெவல் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட உங்களுக்கு 0.5 லெவலில் வந்து ரீடெஸ்ட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இது வந்து சப்போர்ட் லெவல். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்து சப்போர்ட் லெவல். நம்ம ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.38 இந்த குட்டி சப்போர்ட் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலாக எதிர்பார்த்தேன், ஆனால் அது வரல, நடக்கலை. ஓகே. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ட்ராப் பண்ணியிருந்தில்ல, ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி கீழே வந்து இந்த சப்போர்ட்டை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஏரியாஸ் இதெல்லாம். அப்போ மார்க்கெட்டு இங்கேருந்து இந்த சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 58,200, 250 அந்த லெவலில் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அப்போ பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது, சப்போர்ட் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு லெக்கில் பொறுத்து அவ்வளோ சேஃபாக இருக்காது. ஒரு லெக் டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த லெவலில் 58,250 அப்படின்ற லெவலில் நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷாக ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் கீழே வந்துருக்கலாம், கீழே வந்து மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி இதில் ஒரு பிரேக் அவுட் என்ன நடந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸும் கொஞ்சம் கீழே கரெக்ஷன் பண்ணி அகைன் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்றப்போ நம்ம ஒரு நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். அதாவது பெரிய ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிட்டு அகைன் லோவர் ஃபார்மேஷன் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி மூமெண்டம் நடக்குது அப்படின்றப்போ நம்ம பெரிய லெவலில் மூமெண்டம் பார்க்கலாம். ஆனால் இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்றதுனால ஸோ இதையே நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இங்கேயே எக்ஸிட் ஆகிடலாம். ஓகே. இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன்
கட் ஆகிருக்கு, இந்த ட்ரெண்ட் லைனு கட் ஆகிருக்கு. கட் ஆகிட்டு 0.618 லெவலில் ஃபைனலாக சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. லெட்ஸி உண்மையிலே சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா நமக்கு இந்த லோவர் டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகிட்டு நம்ம மூமெண்டம் இந்த 2 லெவலில் பார்க்கலாம். 84,800 அதுக்கப்புறம் 84,700 இந்த 2 லெவலில் நம்ம இன்றைக்கி இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்றதுனால இங்கே 2 லெவலில் டார்கெட்டாக நினச்சி நம்ம எக்ஸிட் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சென்செக்ஸில் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணுறேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.